வணக்கம் மக்களே. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தங்கலான் திரைப்படம் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த படம் மொத்தம் 4 லாங்குவேஜ்ல வந்திருக்குங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல இருக்குதுங்க. கதை பார்த்தீங்கன்னா 19ஆவது நூற்றாண்டில் தொடங்குதுங்க. அந்த காலகட்டத்தில் வட ஆற்காட்டில் பண்டைய அந்த காலத்தில் ஆண்ட அரசர்கள் பிடுங்கி கொண்ட நிலங்கள்ல இருந்து மீதி இருக்கிற எஞ்சிய நிலங்களில் விவசாயம் செஞ்சு ஒரு சிறிய பூர்வ குடியின குழுவினர் அங்கே குழந்தைகளோட வாழ்ந்து வராங்க. ஸோ அந்த குழுவினோட தலைவர் பார்த்தீங்கன்னா விக்ரமும் அவங்களோட மனைவி பார்த்தா பார்வதியும் இருக்கிறாங்க. சில இரவு நேரங்களில் விக்ரம் என்ன செய்கிறாருன்னா அவங்க குழந்தைகளுக்கு சில கதைகள் சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இப்போதைய கோலார் பகுதியில் தன்னுடைய மூதாதையர் தங்கம் எடுத்து கொண்டிருந்ததாகவும் சில சிற்றரசன் ஒருவரின் பேராசையால் அவர்கள் தூண்டப்பட்டு அப்பகுதியில் காவல் தெய்வமாக இருக்கும் ஆரத்தின் என்ற பெண்ணால் தடுக்கப்பட்டதையும் கதையாக தன் குழந்தைகளுக்கு சொல்கிறார். இன்னொரு புறம் பார்த்தா இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற ஜமீன்தார் என்ன பண்ணுறாருனா விக்ரமுக்கிட்ட இருக்கிற மீதி நிலத்தையும் பிடுங்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே அடிமையாக வேலை பார்க்குற மாதிரி அந்த ஜமீன்தார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமெண்ட்டுங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் அங்க விக்ரம சந்திக்க வராரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா ஒரு இடத்துல தங்கம் எடுத்தாருன்னு சொன்னார்ல, சோ அங்க இருக்கிற தங்கத்தை நீ எனக்கு எடுத்து கொடு, சோ அதுல இருந்து நான் உனக்கு சில பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி விக்ரம்கிட்ட சொல்றாரு. அத விக்ரமும் ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சில குழுவை கூப்பிட்டுட்டு விக்ரமும் அந்த பிரிட்டிஷ்காரர் எல்லாருமே அவங்க இங்க இருந்து கிளம்பி போறாங்க. சோ அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, சோ தங்கம் எடுத்தாங்களா, அந்த தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற அங்க காவல் தெய்வமா ஒருத்தங்க ஆரத்தின்னு ஒருத்தங்க இருந்தாங்களா, சோ அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இதுல பாத்தீங்கன்னா ஆரத்தி அந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா மாளவிகா மோகனன் நடிச்சிருக்காங்க. தலித் பூர்வகுடி மக்களின் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த கோலார் தங்க வயலில் மறைக்கப்பட்ட வரலாற்றை தொன்மக் கதைகள் வழியாக ஒரு கற்பனை கலந்த ஒரு ஃபேண்டசி படமாக ரஞ்சித் உருவாக்கி இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காங்க. நம்ம விக்ரம் அவர்களை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அவரு நடிப்புனா உயிரே கொடுக்குற ஆளு. சோ அவரும் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. அதே மாதிரிதான் பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகனன் இவங்க எல்லாருமே அட்டகாசமா நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா சந்தேகமே இல்லைங்க, நம்ம ஜிவி பிரகாஷ் தான். படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் மியூசிக் வந்து சும்மா மிரட்டி இருக்கிறாரு. இந்த படத்துல சில பாடல்கள், சில பின்னணி இசை இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவரோட மியூசிக் நின்னு பேசுதுங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வர்றவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.